வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய முசீபத்து வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய நெருக்கடி வந்தாலும் சரி, நீங்க ஒரே ஒரு தவக்குலை மட்டும் விட்டுறக்கூடாது. நான் என்னோடு அல்லாஹ் இருக்கின்றான், நான் செல்லும் இடத்தில் அல்லாஹ் இருக்கின்றான், எனக்கு உதவி செய்ய அல்லாஹ் இருக்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, அபூபக்கரே பயப்படாதீர்கள், இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று. அந்த அல்லாஹ் உங்களோடு இருக்கின்றான். நெருப்பில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை போடும் பொழுது இருந்த அல்லாஹ் தான் உங்களோடும் இருக்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கடலை பிளந்து கொடுத்த அல்லாஹ் தான் உங்களோடு இருக்கின்றான். யூனுஸ் நபியை மீன் வயிற்றில் வைத்து காப்பாற்றிய அல்லாஹ் உங்களோடு இருக்கின்றான். அப்பொழுது இருக்கும் பொழுது ஏன் கவலை, என்ன கஷ்டம்? வாழ்க்கையில் எதை நினைச்சும் பயப்படாதீங்க. நம்மோடு அல்லாஹ் இருக்கான், எதை வேணாலும் ஃபேஸ் பண்ண முடியும். நம்ம என்ன நினைக்கணும், என்னோடு அல்லாஹ் இருக்கான். இந்த பிரச்சனை வருதா, ஒரு சோதனை வருதா, ஒரு கஷ்டம் வருதா, அந்த நேரத்தில் என்னோடு அல்லாஹ் இருக்கும் பொழுது நான் ஏன் கவலைப்படணும்? அதான் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து, இதற்கு எனக்கு ரப்பு உதவி செய்வான், அல்லாஹ் உதவி செய்வான்னு சொல்லி அந்த விஷயத்தை நம்ம வைக்கணும். தவிர நம்ம அதில் வச்சு அந்த சோதனையின் மூலமாக, அந்த கஷ்டங்களின் மூலமாக கவலைப்பட வேண்டாம். கவலைப்படாமல் இருக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அல்லவா, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான். எதை கொண்டும் கவலைப்பட வேண்டாம். அல்லாஹ்வின் மீது தவக்குல் வையுங்கள்.